अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाह इन्नल हम्दलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு அடியானை நேசிக்கிற நேரத்தில் அந்த அடியானுக்கு அவன் ஈமானை பரிசாக கொடுக்கிறான். அந்த வகையில் நேற்றைய தினம் அல்லாஹுடைய திருநாமங்களில் அந்நசீர் என்ற திருநாமத்தை நாம் பார்த்தோம். அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் உண்டு. அந்த அழகிய பெயர்களை கொண்டு அல்லாஹ் அழைக்குமாறு கட்டளையிடுகிறான். இப்போ பெயர்களை தெரிஞ்சிருக்கணும், பெயர்களை புரிஞ்சிருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெயர்களை கொண்டு அழைக்குமாறு சொல்கிறான். அந்த பாடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடத்தி காட்டுகிறான். அர் ரஸாக் என்ற பாடத்தை நாம் முதலில் பார்த்தோம். அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவன்டா சாதாரணமாக ஒரு வாப்ப பிள்ளைக்கு உணவு கொடுக்குற மாதிரி நினச்சிடக்கூடாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவுமே இல்லை. அவன் உணவளிப்பவன் என்றால் எப்படி உணவளிப்பான் என்ற பாடத்தை நாம் பார்த்தோம். அதே போன்று அவன் உதவி செய்வான் என்றால் எப்படி உதவி செய்வான். அவனுடைய பேர் அந்நசீர், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் என்ற பாடத்தை நேற்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 56 யுத்தம் நடக்குது. அதில் 19 போர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி போகிறாங்க. அதாவது மற்ற போர்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் அனுப்பி வைக்கிறாங்க. மிக முக்கியமான 19 போர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி நிற்கிறார்கள், தளபதியாக நிற்கிறாங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், இந்த போர் ஏன் நடக்கணும்? இப்போ நாம் எல்லாம் தொழுகிறோம், நாங்கள் போர் செய்கிறோமா, நோன்பு பிடிக்கிறோம். இஸ்லாம் மக்களை மன்னி என்று சொல்லுது. திருக்குர்ஆனை நீங்கள் பிரட்டி பார்த்தால் அதிகமான பாடம் பொறுமை. பொறுமைன்னா கோபம் வர நேரம் பொறுமையாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு பெரிய பாடம் அது. பொறுமையைத்தான் இஸ்லாம் திரும்ப திரும்ப சொல்லுது. அப்போ குறைஷி காஃபிர்கள் வர்ற நேரம் பொறுமையாக இருக்கலாம் தானே, அவங்கள மன்னிச்சிருங்க. மூமீன்களை பொறுத்தல்ல யார் மூமீன்கள் நல்லா சொல்லுகிற நேரம் காலிமீனல் கைவ வல் ஆஃபீன அனின்னாஸ், கோபத்தை மென்று விழுங்குவார்களாம். இப்போ சாப்பிட்டோன்னு வைங்க, மென்று விழுங்காமல் சாப்பிட்டோன்னா போட்டதெல்லாம் வாந்தியாக வெளியே வந்துடும். அது நல்லா மென்று விழுங்கினா திரும்ப வராது. ஒரு மனுஷனை நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா, மென்று விழுங்கிட்டீங்கன்னா அந்த கோபத்தை அவரை கண்ட திரும்ப வரக்கூடாது. வல் காலிமீன கலம வல் காலிமீனல் கைவ, கோபத்தை அவர்கள் மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின்னாஸ், மக்களை மன்னித்து விடுவார்கள். இஸ்லாம் இந்த பாடத்தை நிறையவே நடத்துது, திரும்ப திரும்ப சொல்லுது. அப்ப ஏன் ரத்தம் ஓட்ட வேண்டும்? அதுவும் ரமலானுடைய மாதத்தில் பதிர்களம் 17வது நாள், அந்த 17வது இரவுல நடக்குது. இது ஏன் என்ற பாடத்தை நீங்க கொஞ்சம் புரியணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் இஸ்லாம் போரை விரும்புதா. போர் பண்ணி ஒரு பூமியை பிடிக்கிறது தான் இஸ்லாமிய டாக்கட்டா? மனித கல்புகள் ஈமானால் வசியமாக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய நோக்கம். எது? போய் பிடிச்ச அடுத்த லேண்டை பிடிச்சி முழு உலகத்தையும் பிடிக்கிறது தான் ரசூலுல்லாஹ்வுடைய டாக்கட்டாண்டா? இல்லவே இல்லை. அப்போ ஏன் இந்த யுத்தம் என்று கேட்டிங்கன்னா, இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லாஹ் உதவியாளன் என்பதை ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்ணணும்? அவன் உதவி செய்கிறான் என்பதை ப்ரூஃப் பண்ணுறது மக்களுக்கு தெரியணும். அப்போ தான் அந்த ப்ரூஃப் வழங்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 பேருக்கு பயான் பண்ணுறாங்கன்னு வைங்க, முழு பேருக்கு அது விளங்காது. அது ஹொட் டாபிக்காக இருந்தால் தான் பேப்பரில் ஹெட்லைனாக போகும். இன்றைக்கு உள்ள விஷயம் குவைத்தில் எது ஹொட்டோ அதுதான் எல்லாரும் கேட்பாங்க, என்ன 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 அப்படின்னு கேட்பாங்க. ஹொட்டா இருக்கணும். வேர்ல்டு வாரை பற்றி பேசுகிறாங்கன்னா எல்லாரும் போய் அதை பார்ப்பாங்க. குறைஷிகளை பொறுத்தல, அரபுகளை பொறுத்தளவில் அவர்கள் தன்னுடைய மொழியில் அதாவது கடுமையாக வெறி பிடித்திருந்தாங்க. நாங்கள் மட்டும்தான் பேசக்கூடியவங்கலாம் ஊமையர்கள்னுவாங்க.
அஜமிகள் என்பாங்க. எங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியும். ஒட்டகத்துக்கு மட்டும் சுமார் 50க்கு மேல சொல்லுவாங்க. அரபிகளை பொறுத்தல அவங்க லாங்குவேஜ் ஏன் பவர்ஃபுல்ண்டா, இப்போ நீங்கள் இந்தியாவில் உள்ள ஆட்கள், நம்ம லாங்குவேஜ் இப்போ ரொம்ப வீக் ஆகிட்டு. ஏன் வீக் ஆகிட்டுன்னா, வெளியில் உள்ள எல்லா ஊர்கள்லையும் இந்தியர்கள் இருப்பாங்க. இந்தியாவை பொறுத்தளவில் தமிழ்நாடு மக்களை பொறுத்தளவு கேரளா மக்களும் அவங்களாம் எல்லா பகுதியிலும் போயிடுவாங்க. போயிட்டு வந்தால் அவங்க லாங்குவேஜ் தரம் குறைஞ்சிரும். இப்போ இதுக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுத்தமாக தமிழ் மட்டும் பேசினவங்க இப்போ டங்கிலீஷ் பேசுவாங்க. தமிழ் இங்கிலீஷும் சேர்த்து தான் வரும். எந்த சிட்டி ஆயிடுச்சோ, ரொம்ப பெரிய சிட்டி ஆயிட்டுன்னா அதிகமான இங்கிலீஷ் வேர்டோட ரொம்ப கொஞ்சமா தமிழ் வேர்டு வரும். நவுன்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் வரும். ஃபேன் அண்டுவோம், ஃபோன் அண்டுவோம், மைக் அண்டுவோம், சேர் அண்டுவோம், அதெல்லாம் தமிழ்ல வராது. இந்த லாங்குவேஜ் என்ன செய்யும்னா கலப்படம் ஆயிரும். கலப்படம் ஆயிட்டுன்னா அந்த லாங்குவேஜ் தரம் வேற மாதிரி போகும். அரபிகளை பொறுத்தல அரபுகள் அவங்க லாங்குவேஜ் கலப்படம் ஆகல. ஏன் கலப்படம் ஆகலன்னு கேட்டீங்கன்னா, ஷாம பொறுத்தளவுல அதுக்கு பின்ன அந்த பக்கம் இருக்கிறவங்களை பொறுத்தல்ல, ரோம பேரரசுல உள்ளவங்களும் இந்த பக்கம் பாரசீக பேரரசு, ரெண்டும் ஈரான தலைநகரமாக கொண்ட பாரசீகம், இட்டலிய தலைநகராக கொண்ட ரோம பேரரசு, இவங்க 2 பேரும் இவங்களை எட்டி கூட பார்க்கல. சிரியா போர்டரோட நின்றுவாங்க. அம்மாடி அங்கே போனால் ஒயில் கிடைக்குமா? இப்போ கிடைக்கும். இப்போ ஒயில் கிடைக்கும், அந்த நேரம் ஒயில் கிடைக்காது. இதுக்குள்ளே போனால் கை நஷ்டம் ஆயிருண்டுவாங்க. இப்போ நம்ம நாடை பிரிட்டிஷ் UK பிடிச்சாங்க, இந்தியாவை பிடிச்சாங்க, பங்களாதேஷை பிடிச்சாங்க, பாகிஸ்தானை பிடிச்சாங்க. பிடிச்சி போட்டு எங்களுக்கு நலவு தான் செஞ்சாங்களான்னு கேட்டிங்கன்னா, உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கு நாங்கள் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க ட்ரெயின் ரயில்வேஸ்லாம் போட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் எடுத்துட்டு இன்றைக்கும் வேர்ல்டு உள்ள நியூயார்க்கோ, இன்றைக்குமே வேர்ல்டில் எதுப்பா கேபிட்டல் ஆஃப் எக்கானமி, இந்த பொருளாதாரத்து தலைநகர் எதுன்னு கேட்டிங்கன்னா லண்டன் என்றான். இன்றைக்கு அந்த அளவுக்கு பணம் அவங்கள்ட்ட இருக்குது. அவ்வளோ பணத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்கன்னா நம்ம நாட்டுக்கு வருவாங்க, நம்ம நாட்டை பிடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களை பிடிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா, மக்காவாசியை திரும்பி கூட பார்க்கல, மதீனாவாசியை திரும்பி கூட பார்க்கல. இவங்களை பிடிச்சா எங்களுக்கு நஷ்டம்ட்டாங்க. இவங்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஸ்கூல் போக மாட்டாங்க, இவங்களை நாங்கள் பிடிக்கிறோன்னு கேட்டாங்க. இப்போ தான் இந்த விஷயம் நடக்க போகுது. அதனால அரபுகள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதுனால மொழியில கடும் விற்பனர்களாக இருந்தாங்க. அவங்க ஏதாவது பதில் கொடுக்குறேன்னா கவிதையில பதில் கொடுப்பாங்க. கவிதை என்பது அவங்களுக்கு அந்த அளவு பவரா இருக்கு. பேசினால் கவிதையில் பேசுவார்கள். யாருக்கு கவிதையாக பேச தெரியுமோ அவர் உயர்வா பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கவிதை இருக்கும். அடுத்த பதில் எதுல கொடுப்பாங்க தெரியுமா? வாளால கொடுப்பாங்க, ஒன்னு கவிதையால கொடுப்பாங்க. ராத்திரிக்கு நிலாவை பார்த்துட்டு பாபிக்யூவை போட்டுட்டு ஒரு பொம்பளை ஆட விட்டுட்டு கவிதை படிச்சுட்டாங்கன்னா நைட் லைஃப். வேற பகல் லைஃப் இல்லை. டெசர்ட்ல பாலைவனத்தில் இரவு வாழ்க்கை தான். அந்த நிலாவோட நட்சத்திரத்தை பார்த்து எல்லாம் வானத்தை பார்த்து தான் பிரயாணம் பண்ணுவாங்க. இது யமன் சைடு, இது இந்த பக்கம், அந்த பக்கம் எல்லாம் நட்சத்திரத்தோட ஒட்டி தான். ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கண்டா, அவர்கள் அவங்க லைஃப் ஸ்டைலே வேற. லாங்குவேஜில் அவர்களோட என்ன சரி பண்ண முடியுமெண்டா அது அங்கே ஹாட் டாபிக்காக மாறிடு. ஹெட்லைன்ல வரும், ஒரு போய்டிக், ஒரு பெரிய அற்புதமான போயம் வெளியாச்சு, இவரை மாதிரி யாரும் பேச முடியாது, அவ்வளோ இலக்கிய நயத்தோட பேசுறாருன்னா அது ஜசீரத்துல் அரபுல ஹாட் டாபிக். அடுத்தது என்னண்டா, 2 கூட்டம் சண்டை பிடிக்கும், இவங்களை அவங்க மிகிச்சிட்டாங்கன்னு வைங்க, அது ஹாட் டாபிக்கா போகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ப மெசேஜ் அனுப்பணும். 2 கூட்டம் நிற்கிறாங்க. ஒன்று ஈமானை ஏற்றுக்கொண்ட கூட்டம், அடுத்தது ஈமான் இல்லாத கூட்டம். அல்லாஹ்க்கு என்ன வேணும்? இவங்களை மட்டும் எடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பி போட்டு அவங்களுக்கு மெசேஜ் போகக்கூடாதுன்னா, மக்காவில் ஈமான்தாரிகள் இப்ப ஈமானை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இப்ப நாமெல்லாம் தொழுந்திருக்கிறோம், நாங்கெல்லாம் தொழுந்து நாங்க மட்டும்தான் முஸ்லீமா? இன்றைக்கு தொழாத ஒருவர் நாளைக்கு தொழலாம். இந்த சகோதரர்கள் இந்த சபையிலே போன வருடத்துக்கு முந்தின வருடம் நான் வர்ற நேரம் ஒரு சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு முந்தி அவர் இந்த சபைகளுக்கு வரவில்லை. இன்றைக்கு அவர் முன்னாடி சஃப்ல நிற்கிறாரு. முன்னாடி சஃப்ல நிற்கிறாரு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவருக்கு அந்த கல்வை திறந்து கொடுத்தான். ஒவ்வொரு இடத்துல அவரை பார்க்கிறேன்னா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவரை முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கிறான். பொறாமைப்படுகிறேன். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் இருக்கல. அதனால் நாங்க தான் மாறு தட்டக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலர்களை அப்படி வைத்திருக்கிறான் மக்காவுல. இவங்களுக்கு போய் மெசேஜ் போகணும்.
அது எந்த ரசூல்லா மெசேஜ் செத்து போயிடக்கூடாது. எவ்ரிடே ஹெட்லைன்ல வரணும். ரசூல்லாவுடைய மெசேஜ் தான் ஹெட்லைன்ல வரணும். அப்படி வரணுமாக இருந்தால் கவிதையில் அந்த லாங்குவேஜ் அவர்களை மயக்கிச்சு. அதை நம்ம வேறையா பார்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது வாள். அரபிகள் கையில வாள் இருக்கு. ஏன்னா ஒரு ஆம்பளை கையில அவங்க வாள் வச்சுட்டு இருப்பாங்க. அது எழுதப்படாத சட்டம். பாலைவனத்துல போற நேரம் அபகரிப்பாங்க. பயங்கரமான பிரயாணம் பாலைவனத்துல. 5 பேர் போறாண்டா கொண்டு போட்டு பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி ராத்திரிக்கு போற நேரம் எங்களை மாதிரி லைட் எல்லாம் போட்டு போக மாட்டாங்க. அவங்க கையில அவங்க சரக்குகள் எடுத்துட்டு போற நேரம் இருளா இருக்கும். அந்த நிலா வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். அதுல போனா இன்னொரு கும்பல் பாஞ்சு அடிச்சு அவர்கள் கொலை பண்ணிடுவாங்க. அங்க போலீஸோ சிஐடியோ இல்ல கொலை பண்ணினா யாருன்னு கேட்கறதுக்கு. இந்த மாதிரி பயங்கரமான பிரயாணம் இருக்கு. அதனால அவங்க எந்த ரோட்டு நல்லமோ, எந்த கிராமம் நல்லமோ, அந்த கிராமத்தோட எல்லாம் ஒத்துமையா இருப்பாங்க. அப்பதான் நாங்க வரப்போறோம்டா அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்தந்த கிராமம் வழியாக பாதுகாப்பு கிடைக்கும். சரி, இப்ப இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு போயிட்டாங்க. ஆட்சி அமைச்சிட்டாங்க. அமைச்சதுக்கு பிறகு மக்காவாசிகள் தன்னுடைய இதுக்கு மேல விரட்டி விட்டாச்சு. எல்லாம் முடிஞ்சாச்சு. இதுக்கு மேல மக்காவாசிகள் தங்களோட பலத்தை காட்டணும்டா அவங்க வீரர்கள் எல்லாம் அனுப்புறாங்க. கொண்டுட்டே வாங்க, ஊர்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு, இதுக்கு மேல ஆள விடக்கூடாது, கொண்டுட்டு வாங்க. அதுதான் பத்ர் களம். அப்ப முஸ்லீம்கள் எல்லாம் என்ன சொல்லல, அவன் வாள் எடுத்துட்டு வந்தா நீ சத்தம் இல்லாம அகிம்சாவாதி சும்மா உட்கார்ந்துருங்கன்னு சொல்லல, நீங்களும் கிளம்புங்க. இதுக்கு முன்னாடியே மென்டலி முஸ்லீம்கள் ப்ரிப்பேர் ஆகணும். இங்கதான் ஆச்சரியம் நடக்க போகுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை நீங்க படிச்சிட்டீங்கடா, குர்ஆனை எப்படி படிக்கணும்டா, எந்த வசனம் எப்ப இறங்கிச்சுன்ற ஒரு அளவுக்கு லேசா தெரிஞ்சிருக்கு. சூரத்துல் பக்ரா ஹிஜ்ரத்து பண்ணின உடனே இறங்குது. பக்ராவுடைய அதிகமான வசனங்கள் இறங்குது. ஹிஜ்ரி 2ல தான் பத்ர் நடக்குது. ஹிஜ்ரி 1க்கு 2க்கும் இடையில இப்னு கதீர், குர்துபி, அதிகமான தப்சீர் அறிஞர்கள் சொல்றாங்க ஹிஜ்ரி 1க்கு 2க்கு இடையில பக்ராவுடைய பல வசனங்கள் இறங்குது. மென்டலி ப்ரிப்பேர் ஆக்கப்படுறாங்க முஸ்லிம்கள். தாலூத் ஜாலூத் கேள்விப்பட்டிருப்பீங்க, பக்ராவுல ஓதிருப்பீங்க. அதுல தாவூது தான் கொல்றார். ஜாலூத்தை கொல்றது தாவூது நபி ஆகிறார். அது சம்பந்தம் அது திடீர்னு பக்ராவுல வரும். ஏன் வரும்னு யோசிச்சிங்களா? இப்படி போற வழியில் அது பக்ரால வந்துடும். அந்த யுத்தம் ஒரு சின்னதா, அதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான், கம்மின் ஃபியத்தின், எத்தனை கூட்டங்கள், சின்ன கூட்டங்கள் பெரிய கூட்டங்களை மிகைத்திருக்கிறது என்று ஒரு ஹெட்லைன் போட்டுருவான். யுத்தம் நடக்க 1 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பத்ர் நடக்க முன்னாடி மென்டலி ப்ரிப்பேர் ஆகுறாங்க முஸ்லிம்கள். அதை ஓதி சின்ன கூட்டங்கள் பெரிய கூட்டத்தை அடிக்கும். அந்த 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 இதுல அந்த ஸ்டோரியில இவங்க சின்னது, ஜாலூத்து படம் ரொம்ப பலமானது. ஆனா தாவூது பிடிச்சு ஜாலூத்தை முடிக்கிறாரு, கதையை முடிக்கிறாரு. அந்த பாடத்தை பக்ராவில் அல்லாஹ் சொல்லி முஸ்லிம்களை ரெடி பண்றான். அவங்களுக்கு தெரியாத பத்ர் வரப்போகுது என்று முஸ்லிம்கள் தங்களுடைய மென்டலி ப்ரிப்பேர் ஆக்கப்படுகிறது. உலக வரலாற்று ஆசிரியர்கள் அசந்து போகிற அதிசயம் பாலைவனத்து மண்ணில் நடக்க போகுது. ஹாட் டாபிக்கா மக்கா எங்கும் பறக்கிற செய்தி இப்ப நடக்க போகுது. அல்லாஹ் சூஸ் பண்ற டேட் புனிதமிக்க ரமலானுடைய மாதம். அந்த இரவு 17வது இரவு. ஏன் அல்லாஹ் சூஸ் பண்றான்? கவனமா கேட்டுக்கோங்க. இங்கதான் பாயிண்ட். அல்லாஹ் நசீர் என்று சொன்னார். நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். அல்லாஹ் மிகச்சிறந்த உதவியாளன், மிகச்சிறந்த பாதுகாவலன். அல்லாஹ்ட்ட நீங்க பாதுகாப்பு கேட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு தந்தால் இந்த உலகம் சேர்ந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யணும் என்று நாடி விட்டால் உலகமே எதிராக நின்றாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இத பாலைவனத்தில் இப்ப ப்ரூஃப் பண்ற ஃபர்ஸ்ட் வார். முஸ்லிம்கள் வர்றாங்க, பத்ர் களம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப ஏன் இந்த யுத்தம் உங்களுக்கு சொல்லிட்டேன். பளிச்சென்று மெசேஜ் மக்காக்கு போகும். முஸ்லிம்கள் வெண்டிட்டாங்களா, அடுத்தது என்ன? அவங்க அடுத்த ப்ரிப்பேர் 24 hours அல்லது 365 days. அவங்களோட ஹாட் டாபிக் ரசூலுல்லாஹ். அவர் வர்றாரா, அவருடைய படை எவ்வளோ, எங்க படை எடுக்கிறது, ப்ரிப்பேர் ஆகுங்க, மக்கா ரெடி ஆகுங்க. இப்ப நீங்க அறிவிப்பு கொடுப்பீங்க, ஏழைகளை பார்க்கணும், இதுக்கு சல்லி போட்டு தர்மம் கொடுங்க அப்படின்னு கொடுப்பீங்க. மக்காவாசி எதை போடுவான், ஏய் படையெடுத்து போம்பா. நீங்க நினைக்கிறீங்களா ஒரு படையெடுத்து போறது லேசண்டு? கையில ஏடிஎம் கார்டெல்லாம் இருக்காது, சமைக்கிறதுக்கு சாமான்லாம் கொண்டு போகணும். போற வழியில் ஏதாவது கேரளா ரெஸ்டாரண்ட் இருந்தா சாப்பிட்டு போனா மலையாளிட்டு அப்படிலாம் இருக்காது. அங்க போற வழியில இவங்களே எடுத்து ஒட்டகத்தை அறுத்து இவங்களே போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி
பங்கு வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். ரெஸ்டாரண்ட் கிடையாது. சோர் யுத்தத்துக்கு போறா லேசி இல்ல, நடையில் போக வேண்டியிருக்கிறது. கடுமையான வெயில் அல்லது கடுமையான குளிர், இந்த எது அத்தனையும் தாண்டி போக வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரம் குறைஷிகள் கிளம்புறாங்க. டார்கெட் என்ன? ஒரே ஒரு டாபிக். முழு குறைஷிகளும் முழு அரபுகளும் எதிர்பார்க்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிஞ்சா இறந்துட்டாரா, கொண்டுட்டீங்களா? இதுதான் இப்ப கடும் ஹாட் டாபிக். ஜஸீரத்துல் அரபுடைய ஹாட் டாபிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாரா? அல்லாஹ் அந்த ஹாட் டாபிக்கை வச்சு அவர் உங்களை கொல்ல முடியாது, கொல்ல முடியாதுன்னு ப்ரூவ் பண்ற ஃபர்ஸ்ட் இடம் இதுதான். அல்லாஹ்வுடைய உதவியை காட்டுறதுக்கு அரபுகளுக்கு ஒன்று லாங்குவேஜ்ல காட்டணும் அல்லது வாளில் காட்டணும். அதனால இந்த தூதரை கொண்டு போறாங்க. 313 சில ரிவாயத்தில், சில ரிவாயத்து படி 320, ஏதோ 300க்கு 320க்கு இடப்பட்ட தோழர்கள், 2 குதிரை, 70க்கும் 80க்கும் 80க்கும் 90க்கும் இடப்பட்ட ஒட்டகங்கள். இதுதான் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. இவ்வளவு 6 போருக்கு அவசியம். ஞாபகம் சரியண்டா, இவ்வளவுதான் முஸ்லீம்கள். அந்த பக்கம் எவ்வளவுண்டா கணக்கே இயலாது. 1000 பேர் சுமார். எப்படி தெரியுது? ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் அறுக்கிறாங்க. ஒரு ஒட்டகம் 100 பேருக்கு. அட அறுக்கிறது 10 ஒட்டகம் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு. இருக்கிறதே மொத்தம் 80 to 90 ஒட்டகம், 2 குதிரை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்க்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? யுத்தம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வல்லாஹி நம்ம பிழையா குர்ஆனை படிக்கணும்னு அர்த்தம். யுத்தம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, யுத்தம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு என்ன தேவை அதை நீங்க கவனமா புரியணும். யுத்தம் தான் தேவைன்னா ரசூலுல்லாஹ் ஃபத்ஹ் மக்கா நேரம் எல்லாத்தையும் வெட்டி தலையை சீவிரிப்பாங்க. மன்னிக்கிறேன், யூசுப் நபி எப்படி மன்னிச்சார் அப்படி மன்னிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு தேவை என்ன என்பதை கவனமா புரிஞ்சுக்கோங்க. இங்க உள்ள விஷயம், ஜன்னாவுக்கு ஒரு கூட்டம் ரெடி ஆயினா அவங்களுக்கு ஜன்னாக்குரிய கொஸ்டின் ஃபர்ஸ்ட்டுக்கு வரும். என்ன? நான் சொன்னேன், அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, ஜன்னாக்கு என்ன சும்மா கதவை திறந்து அப்படி உள்ளுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யாதிக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துமுல் பஅஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு, அவர்கள் மிக ஆட்டி வைக்கப்பட்டார்கள், கட்டுமையா பாதிக்கப்பட்டாங்க. ஜன்னாட கதவு சும்மா திறக்காது. ஒன்று நீங்க நோய்வாய்ப்படுவீங்க, ஒன்று உங்க பொருளாதாரம் பறிக்கப்படும், உங்க ஊடு தீக்கரையாக்கப்படும், உங்க மானம் பறிக்கப்படும். இதெல்லாம் நடக்கும். இது 1400 ஆண்டுகளாக நடந்துட்டே இருக்குது. இது இந்த இண்டிகேஷன் இல்லாம ஜன்னா போக இயலாது. அல்லாஹ் கேக்குறான், ஹஸிபன் நாஸ் அய்யகூலு அய்யுத்ரகு யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நம்ம சும்மா விட்டுருன்னு நினைக்கிறாங்களா? அவங்க சோதிக்கப்படுவாங்க. சோ சஹாபாக்கள் சோதிக்கப்படணும் ஜன்னாவுக்கு. ஒன்று, அவங்க சோதிக்கிறதுக்கு ஒரு களம் இருக்கணும். சல்லி இருந்தா சொல்ல அந்த மார்க்கெட்ல போய் வாங்கலான்றாங்க, அல்லது ஒரு டோக்கன், இந்த டோக்கன் எடுத்தா அந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கலாம். டோக்கன் எங்க வாங்குறது? ஜன்னாவுக்கு எங்க போய் ஜன்னாவை வாங்குறது? ஜன்னாவுக்கு சல்லி கொடுத்து போகலாமா? இயலாது. லஞ்சம் கொடுத்து போகலாமா? இயலாது. சொத்து செல்வத்தை கொடுத்து போகலாமா? இயலாது. அறிவு ஞானத்தை காட்டி போகலாமா? இயலாது. ஜன்னாக்கு போகணும்டா ப்ரூஃப் பண்ணணும். அதுக்குரிய சோதனையில், அந்த சோதனையை முகம் கொடுக்கிற நேரம் ரப்பை நம்பி தளராமல் இருந்தால் ஜன்னா போகலாம். இதுதான் மெத்தட். சோ அல்லாஹ் பத்ர்ல சஹாபாக்களை ரெடி பண்றான். அதுக்கு இன்னொரு பக்கம் குஃபார்கள் சைடுக்கு மெசேஜ் போகணும். இது உண்மை. அதுக்கான கிரவுண்ட் இங்க முஸ்லிம்கள் வெற்றி கண்டால் ரசூலுல்லாஹ் கொல்லவே இயலாதா? என்னமோ ஒன்று இருக்குது. அப்ப என்னமோ ஒன்று இருக்குதுன்னா அது என்ன? அதுதான் இஸ்லாம், அதுதான் ஈமானாக அவர்களுக்கு போகுது. இந்த கிரவுண்டு தான் பத்ரே தவிர நீங்க நினைச்சிடக்கூடாது. முஸ்லீம்கள் தீவிரவாதத்தை அதாவது எப்ப போனாலும் வெட்டணும் குத்தணும் அப்படி இல்லை. வாளை எடுத்து வந்தா இவர்களும் வாள் எடுக்கிறதுக்கு அல்லாஹ் சொன்னான். கோழைகள் அல்ல அவர்கள். வாளோடு வந்தால் நீங்க போங்க, கொஞ்சம் பேர் அழிச்சிடலாம் நினைக்கிறாங்க. அதன் மூலமா மக்கள் உள்ள பல பேருக்கு ஈமான் போகும். அந்த வாளை எடுத்துட்டு வர்றவருக்கு ஈமான் போகும். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நின்றவர்? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றார். அவர் தான் ரசூலுல்லாஹ் கொல்றதுக்கே வந்தவர், அவ்வளவு படையெடுத்து வந்தவர். அந்த டீம்ல உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் ஈமானை கொடுத்து அந்த டீம் 0 ஆச்சு. கொண்டு 0 ஆகல, ஈமானால் அவங்க குஃபார்கள் எல்லாம் ஈமானோட இங்க வந்து சஹாபாக்களா மாறினாங்க. அதனால அவங்க டீம் லீடரே வந்துட்டாருன்னா, அபூ சுஃபியான் வந்துட்டாரு. அதுக்கு மேல என்ன? சோ நல்லா புரிஞ்சுக்கணும், யுத்தம் பண்ணி கொல்றது இல்ல டார்கெட். இது அத்தனைக்கும் ஒரு அடிப்படை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலிருந்து வெளியே போறாங்க.
எப்படி போறாங்கன்னா கேட்குறாங்க, முஹாஜிர்கள் அன்சாரிகள் 80 சொச்சம் முஹாஜிர்கள் இருக்கிறாங்க, பட் அவ்வளோ பேர் அன்சாரிகள் தான். அன்சாரிகள் தான் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. என்னப்பா ஃபர்ஸ்ட் வார், வெளியே போறதை பத்தி கேட்கிற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு பேசுறாங்க, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் திரும்ப எனக்கு ஆலோசனை பண்ணுங்க, ஆலோசனை செய்யுங்கன்றாங்க. அப்பதான் ஒரு தோழர் எழும்புறார், அவருடைய கடைசி உரை. அவர் ஷஹீதாக்கப்படுற 14 பேர்ல ஒரு ஆள். பத்ர்ல சில ரிவாயத்தில் 15 பேர், அவர் ஊருக்கு போய் ஒரு ஆள் மௌத்தா போவார். ஸோ 14 பேர் தான் பத்ரில் அந்த இடத்துல மையவாரில் அடக்கம் செய்யப்பட்டவங்க. ஸோ நீங்கள் போய் பத்ர் ஊருக்கு போனீங்கன்னா 14 பேர் போட்டிருப்பாங்க. இவர் பேசுகிற கடைசி உரை, அபூபக்கர் ரலியல்லாஹு பேசி உட்கார்ந்துருவாங்க, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு பேசி உட்கார்ந்துருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப எனக்கு ஆலோசனை செய்யுங்கன்றாங்க. யாரை பார்த்து கேட்குறாங்கண்டா, அன்சாரி தலைவர்களை பார்த்து கேட்குறாங்க. ஆனால் நேரடியாக அன்சாரிகள்னு கேட்காம எனக்கு திரும்ப சொல்லுங்க. ஏன்னா பலத்த பெரும் கூட்டம் முஹாஜிர்கள் இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க, அன்சாரிகள் தான் கூட. ரசூலுல்லாஹ் தான் தலைவர் என்றாலும் அவங்களுக்குள்ள தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மிக்தாத் ரலியல்லாஹு எழும்புறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை அவர் பேசுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ட கௌமை கூப்பிடுற நேரம், வாங்கப்பா யுத்தம் பண்ணுவோன்னு கூப்பிடுற நேரம், அந்த ரப்புக்க ஃபகாத்திலா என்ன ஆகுனா காயுதூன், நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை பிடிங்க, நாங்க இங்க இருந்து மெச்ச பார்த்துட்டு இருக்கிறோம், இங்க நாங்க உட்கார்ந்துட்டு மெச்ச பார்க்கிறோம், நீங்க சண்டை பிடிங்கன்னு சொன்னாங்களே. அல்லாஹ்வுடைய தூதரை அப்படி நாங்க நடந்து கொள்ளவே மாட்டோம் யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னா வருவோம் என்று சொன்ன இந்த தோழர் ஷஹீதாக்கப்படுவார். அவருடைய வீரமிக்க கடைசி உரை இஸ்லாமிய வரலாறு மிக அற்புதமாக பதிவாக்கப்பட்டது. அவர் எழும்பி பேசுவார், பெருமானுடைய முகத்தில் சிரிப்பு வருகிறது. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 30 வயசு ரசூலுல்லாஹ்வை கூட்டி வந்த ஒரு இளைஞர், மதீனாவுடைய தலைவர். ஹவுஸ் ஹஸரத் என்று ரெண்டா பிரிச்சிட்டோம்னா, ஹவுஸ் ஒரு கூட்டம், ஹஸரத் இவங்க ரெண்டு பேரும் எப்பயும் சண்டை பிடிப்பாங்க. ஹவுஸின் தலைவர் ஒரு இளைஞர், மௌத்தாகிற நேரம் 36 வயசு. 30 வயசுல மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹ் பிடிச்சு துடியா கூட்டி வந்தவர் அவர்தான். அவர் கூட்டம், அதுல அவர் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறவர். ஸஅத் பின் முஆத் தலைவர் எழும்புறார், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு உங்களுக்கு பையத்து பண்ணிருக்கிறோம், நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் கட்டுப்படுவதாக சொன்னோம். யா ரசூலல்லாஹ், எங்கள் விஷயத்தில் நீங்கள் கேட்கிறீர்களா என்று கேட்டார். எங்கள் விஷயமா? நீங்கள் கடலை காட்டி எங்களை பாய சொன்னால் நாங்கள் ஒருவராக பாய்வோம் யா ரசூலல்லாஹ், உங்கள் பேச்சை மீறி நடக்க மாட்டோம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். அந்த வீரமான உரைகளுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சந்தோஷமாகிறது. கிளம்புவோம் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தத்துக்காக போறாங்க. இட வழியில போற நேரம் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க வர வேண்டாம் யா ரசூலல்லாஹ், நீங்க வேண்டாம், நீங்க வராதீங்க யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல உங்களுக்கு கூடாரம் அமைச்சு தரேன் யா ரசூலல்லாஹ், நீங்க இருங்க, இந்த வாகனத்தோட இருங்க, நாங்க போறோம் யா ரசூலல்லாஹ், நாங்க வரலண்டா நீங்க ஊருக்கு போயிருங்க யா ரசூலல்லாஹ், நாங்க வந்தா உங்களை கூட்டிட்டு போறோம் யா ரசூலல்லாஹ். சாவுதான் என்று நினைத்து மரணத்தை நோக்கிய பயணத்தில் அந்த தோழர்கள் இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களோட வந்து மௌத்தாயிர கூடாது என்ற உணர்வோடு அவர் அதை பேசுறார். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா அவருடைய கல்பு பெருமானாருக்கு திறந்து கொடுக்கப்பட்டது. அவருடைய ஜனாசாவிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வானம் திறக்கப்படுகிறது என்றார்கள். மலக்குமார்கள் அதிகமாக கலந்து கொண்ட ஜனாசா, அந்த ஜனாசா வெயிட்லெஸ். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தூக்குறோம், பாரம் இல்லை, மலக்குமார்கள் போட்டி போட்டு தூக்குறார்கள் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னார்கள், வேண்டாம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் இருங்கள் யா ரசூலல்லாஹ், நாங்க போய் கவனிச்சிட்டு வர்றோம். ஏனென்றா 300 பேர், கொஞ்சோண்டு பேர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ர் வ அன்தும் அஸில்லா என்கிறான். அல்லாஹ் பத்ர்ல அல்லாஹ் திட்டமா உங்களுக்கு உதவி செஞ்ச, நீங்க கொஞ்சம் பேரா நின்றீங்க, நீங்க கொஞ்சம் பேர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பத்ர் களத்துக்கு கொண்டு போற இரவு, அது நைட் டைம். முன்ன பின்ன யுத்தம் பண்ணின அனுபவம் இல்லை. அந்த பக்கத்தில் அம்பெறுகிற வீரர் வேணுமா, சண்டியெல்லாம் அந்த பக்கம், ரவுடி எல்லாம் அந்த பக்கம். இந்த பக்கத்துல தொழுகையில முதல் செஃப் நிரப்பக்கூடிய சாதாரண மக்கள், விவசாயிகளும் தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்யக்கூடியவர்கள், ஒரு சில வீரர்கள் இங்க நிக்கிறாங்க, இல்லாம இல்லை. இப்படி போற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவு நடந்து கொண்ட விதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் மேல ஏன் இந்த பத்ர் இந்த டேட்ல சூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்றேன். அந்த இரவுல ரசூலுல்லாஹ் ஸஅத் பின் முஆத் சொல்லுவாங்களா, கூடார அமைப்பு உண்டு. பெருமானார் ஹதீஸை பிரட்டி பாருங்க, பெருமானார் அவரை பார்த்து சிரிப்பாங்க, அவ்வளவுதான், அவ்வளவுதான்.
ரசூலுல்லாஹ் ஒரு நாள் யாரும் சொல்லி எங்கே இருக்க மாட்டாங்க. நான் அந்த வீடு ஒன்று கட்டுங்கன்னா அதுக்கு மேலே இருந்து யுத்தத்தை நான் கவனிக்கிறேன், ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. பெருமானார் தான் யுத்த காலத்தில் முன்னாடி நிற்பாங்க. அவர் நாட்டு தலைவர் மட்டும் இல்லை, போர் தளபதி, அச்சமே இல்லாம முன்னாடி போவாங்க. அவரை கொலை செய்ய தான் முழு பேரும் வர்றாங்கடா, எல்லாரும் அவரை பாதுகாக்க பார்க்கிறாங்க. பெருமானார் தன்னை முன்னாடி கொண்டு போய் அந்த இடத்துல யுத்தத்துக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ரசூலுல்லாஹ் பண்றாங்க. இதுதான் ஹாத்தமுல் அன்பியா, இதுதான் அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்கள் தன்னுடைய உயிரை விட அந்த நபியை மேலாக நேசிப்பதற்கு காரணம் ரசூலுல்லாஹ் தனக்காக வேண்டி எதுவும் செய்யவில்லை. உம்மத் தன்னுடைய உம்மத்தை அதிகம் அதிகம் ரசூலுல்லாஹ் சொல்லி சொல்லி அவருடைய பணியை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அவர் முன்னாடி வந்தார். நான் வீட்டில் தூங்குறேன், நீங்க போய் பாருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. இப்ப பத்ர் களத்துல வந்த ரசூலுல்லாஹ் வல்லாஹி அந்த 17வது இரவு ரசூலுல்லாஹ் தூங்கல்ல. நீங்க ஹதீஸ் பரட்டி பாருங்க, அந்த இரவு ரசூலுல்லாஹ் தூங்கல்ல. அப்ப என்ன பண்ணினாங்கன்னு நினைக்கிறீங்க? பெருமானார் அல்லாஹ்விடம் கெஞ்சிறார்கள். அல்லாஹ்வோட உதவி லேசா வராது. அல்லாஹ்வோட உதவி அது வருவதற்கு கெஞ்சணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. துவா கேட்கிற நேரம் 3 முறை கேட்பது. சில துவாக்களை ரசூலுல்லாஹ் 3 முறை காட்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு எஜமானன்ட்ட அடிமை. ரசூலுல்லாஹ் என்ன ஒரு நாள் அவங்க மலிக்குன்னு சொல்லல, என்ன அப்துண்டுங்க, என்ன அப்துண்டுங்க. அதனாலதான் அப்துஹு. பெருமானார் ஒரு நாளும் என்ன ராஜான்னு சொல்லுங்கன்னு சொல்லல. அடிமை எஜமானோட பேசுறதுன்னு கெஞ்சணும், சொல்லி காட்டணும். இதுதான் துவா. துவாவுக்கே ரொம்ப நேரம் எடுக்கும்டா. திரும்ப திரும்ப ரப்பே நான் இப்படி இருந்தவன், யா அல்லாஹ் இப்படி. ரசூலுல்லாஹ் கடும் அல்லாஹ்விடம் சொல்றார், யா அல்லாஹ் இந்த கூட்டம் இன்றைக்கு அழிந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு யாரும் மீய மாட்டார்கள், யா அல்லாஹ் எங்களை கைவிட்டு விடாதே யா அல்லாஹ். கேட்கிறார்கள் பெருமானார். அபூபக்கர் வர்ணிக்கிறார்கள், காலையாகி விட்டது. பெருமானார் சஜதாவில் நின்றார்கள், தூங்கவே இல்லை. கொஞ்சம் லேசா மழை பெய்யுது, தோழர்கள் லேசா அசர்றாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் தூய்மைப்படுத்துறான். பக்ராவில் இந்த ஆயத்தெல்லாம் ஓதி தனியே தஃப்சீர் செஞ்சா நீண்ட நேரம் போறனால நான் எடுத்து பாயிண்டா சொல்றேன். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. சில மஷூராக்கள் நடக்குது. கிணறு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் போறாங்க. இதெல்லாம் நிறைய நடக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோட தொடர்பு கொண்டுட்டாங்க, நிறைய பேசுறாங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி உள்ளவர்கள் எடுக்கிற முன்மாதிரி. இதற்கு பின்னாடி உலகத்தையே முஸ்லிம்கள் பிடிக்கிற நேரம் இரவிலே அவர்கள் இறைவனோட கொஞ்சம் குழாவுவார்கள். இக்பால் என்ற கவிஞர் சொல்லுகிறார், ரோம பாரசீகத்தை பிடிக்க போற நேரம் முஸ்லிம்களை பார்த்து சிரியாவுடைய தளபதி ஓடுறார். அவங்க கேட்கிறாங்க, சிரியாவுடைய மன்னர், என்னப்பா இந்த அரபுகளுக்கு என்னாச்சு, திடீர்னு எழும்பி வந்து எங்கெல்லாம் பிடிக்கிறாங்க? ருஹ்பானுன் ஃபில்லை ஓ ஃபுருசானுன் ஃபின்னஹார். அவர்கள் இரவிலே இறைவனோட கொஞ்சம் குழாவுகிறார்கள். பகலிலே அவர்கள் குதிரைக்கு மேல் ஏறினால் அவர்களை நிற்காட்ட முடியாது. என்ன நடக்குது என்று தெரியவில்லை. அவர்கள் வேகமாக எங்களை தாண்டி போறார்கள். இந்த 2 வரியைத்தான் சொன்னாங்க. பெருமானார் அந்த இரவு அழுது அல்லாஹ்விடம் கேட்கிறார். காலையாகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாஹிபுர் ரசூல், எப்பொழுதும் ரசூலுல்லாஹ். அவர் ரசூலுல்லாஹ்வோட 2 வருஷம் இளமை, ஆனா பார்வையில் அவர் முதியவரும் ரசூலுல்லாஹ் இளமை தோற்றத்திலும் இருப்பாங்க. 2 பேரும் 2 வருஷத்துக்கு அவர் இளமை, ரசூலுல்லாஹ் 2 வருஷத்துக்கு மூப்பு. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் எல்லா இடத்துலையும் ஒன்று சேர்த்தான். அதே மாதிரி ரவுதாவிலையும் ஒன்று சேர்த்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பின்னாடி நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இப்பொழுது நின்று உட்கார்ந்து கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 2 துணி உடுத்திருந்துக்காங்க. ஒன்று வேட்டி மாதிரி, ஒன்றும் மேலால ஒரு டவல் மாதிரி ஒன்றும் போட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கையை ஏந்துறாங்க. ரப்பே, கையை ஏந்துற நேரம் இந்த தோல்ல உள்ள துண்டு கீழே உழுவுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி வந்து போடுறாங்க. இது நீண்ட நேரமா நடக்குது. ராத்திரி எல்லாம் துஆ கேட்ட ரசூலுல்லாஹ் ஓயவே இல்லை. இன்னும் கேட்கிறாங்க. ரப்பே, உத்தரவு வரும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் விடவே மாட்டாங்க, தன் கையை கீழே போடவே மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கேட்க ஒரு பின்னாடி உள்ள தோல் அந்த அந்த துண்டை போட, திரும்ப கையை தூக்க, திரும்ப கீழே உள்ள பல வாட்டி நடக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் பிடிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், நீங்க ரொம்பவே ரப்போட கேட்டுட்டீங்க, போதும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் யா ரசூலல்லாஹ் என்றாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தாண்டி கேட்கிறாங்க. திடீரென்று முகம் பிரகாசமாகுது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பிரகாசமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, சயஹ்ஸமுல் ஜம்உ வ யவல்லூன துபுர். குர்ஆன் ஆயத்து ஓதுறாங்க. எக்ஸாக்ட்லி குர்ஆன் ஆயத்து ஓதினா
அதுதான் நடக்க போகுது. இது ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து இல்ல. இந்த கூட்டம் புறமுதுகிட்டு ஓடுவார்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சயஹ்ஸமுல் ஜம்உ, யுத்தத்துக்கு முன்னாடி வெற்றியின் அறிவிப்பை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முகம் மின்னுது, நான் பார்க்கிறேன், வானவர்கள் இறங்குவதை பார்க்கிறேன் என்கிறாங்க ரசூலுல்லாஹ். பெருமானார் ரப்பிடம் கையை கீழே போடவில்லை, வானவர்கள் இறங்குவதை நான் பார்க்கிறேன், அந்த மண்ணை வானவர்கள் மிரிக்கிறார்கள். யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட வானவர்கள் ஒரு புறம், பெருமானாருடைய சஹாபாக்கள் ஒரு புறம், அந்த பக்கத்தில் குறைஷிகள் இந்த புறம். வானவர்கள் அல்லாஹ் இறக்கினாண்டா தாங்குவாங்க நினைக்கிறீங்களா? தாங்குவாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த இடத்துல அபூஜகல் காலி என்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்தில் என்னுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்தை காட்டினாங்களோ அந்த இடத்துல அவங்க காலி ஆவறதை நான் கண்ணால கண்டேன்றாங்க. இந்த இடத்துல உத்துபா காலி, இந்த இடத்துல ஷைபா காலி என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, யுத்தம் ஆரம்பிக்கப்பட போகுது. யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் முஸ்லீம்கள் 14 பேர், சில ரிவாயத்தில் சொன்ன 15 பேர் அவரால் அங்க அதாவது ஷஹீதாக்கப்படல, ஊருக்கு போய். சோ காஃபிர்கள் 75க்கு மேல 75 to 80 அந்த இடத்துல காலி ஆகுறாங்க. அந்த யுத்தம் முடியுது, குஃபார்கள் ஓடுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், வாளை தூக்கினோம், வல்லாஹி வாளை தூக்கினோம், நாங்க வெட்டல, தலை உருண்டுச்சு யா ரசூலல்லாஹ், மலக்கு முந்திட்டார் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அனுபவ ரீதியாக பார்க்கறாங்க என்ன நடக்குது. அந்த காலத்து யுத்தம் எப்படி நினைச்சிட கூட நீங்க, அதாவது இங்கேருந்து ஒரு ஆள் அங்கேருந்து ஒரு ஆள் 2 பேரும் சண்டை பிடிப்பாங்க, திரும்ப ஒரு ஆள் திரும்ப போ, அதுக்கு பிறகுதான் மெல்ல டீம் வரும். இங்கேருந்து ஒரு பேர் வாசிப்பாங்க, அங்கேருந்து ஒரு பேர், ஒருத்தரா காலி பண்ணிட்டு போன பிறகுதான் டீமே பறக்கும். அவர்கள் ஓட ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது என்னமோ நடக்கு, அவங்க கண்ணுக்கு பிரம்மாண்டமான கூட்டமா தெரியுது. நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். மக்கா ஹாட் டாபிக் எதிர்பார்க்குது. அபூ ஜஹல் காலி, உத்பா காலி, ஷைபா காலி, உமையா காலி. ரசூலுல்லாஹ் டெட் பாடி கிட்ட போறாங்க. ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறாங்க, இப்ப புரிகிறியா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை. பெருமானார் போராடியது இரத்தத்துக்கல்ல, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை. இந்த மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அபூ ஜஹல் கிட்ட போய், ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. சகோதரர்களே, அந்த வாக்குறுதியை தான் எதிர்பார்த்து இந்த இரவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் என்ன வாக்குறுதி சொல்லுகிறான்? இறுதி நேரம் தான் எங்களுடைய முடிவு சகோதரர்களே, இறுதி தான் எங்களுடைய முடிவு. எங்களுக்கு தெரியாது எங்களுடைய முடிவு என்ன. ரப்பே, எங்களுடைய முடிவை நல்லதாக ஆக்கிவிடு. உன்னை சந்திக்கும் நேரம் திருப்தி கண்டதாக எங்களை ஆக்கிவிடு அல்லாஹ். ஏனென்றால் நாம் தொழுவோம், நோன்பு பிடிப்போம், இதுவெல்லாம் ஜன்னாவுக்குரிய அடையாளம் என்று நினைக்காது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போற வழியில் ஒரு பெரிய மலை தொடர் இருக்குது, திஹாமா மலை. நீங்க போற நேரம் பார்த்திருப்பீங்க, திஹாமா மலை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அளவுக்கு நன்மையோட வருவார், ஆனா நரகவாசி என்றாங்க. அப்பா அம்மந்தூர், இவ்வளவு நன்மை அவங்க என்னெல்லாம் பண்ணினாங்க, இரவு தொழுதார்கள். யார் யார் ரசூலுல்லாஹ், அவங்க யார் என்று கேட்கிற நேரம் உங்களுடைய இஹ்வான், உங்களுடைய சகோதரர் என்றாங்க. அவங்க என்ன பண்ணினாங்க? உங்களை மாதிரி தொழுதார்கள். அவர்கள் இரவு தொழுதாங்க. அவங்க செஞ்ச குற்றம் என்ன? அல்லாஹ் போட்ட கோடை சாதாரணமா மீறுவாங்க. அவங்க தொழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, விபச்சாரத்தில் ஈடுபட்டுருவாங்க, தப்பான காட்சி பார்ப்பாங்க. அந்த ஹதீஸ்ல அப்படிலாம் வரல. அல்லாஹ் போட்ட கோடை சரளமாக மீறுவார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் சகோதரர்களை, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். அவர்களை தூக்கி அல்லாஹ் நரகத்தில் போட்டு விடுவான். உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ்கள், நஷ்டவாளிகளை பத்தி தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்லாம் நீங்க பிரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் பயங்கரமான நிலைமை. ஒரு சிலர்கள் ஜன்னாவுக்கு பறந்து செல்லும். பத்ருடைய யுத்தம் முடிகிற நேரம் நரகத்துக்குரிய எரிக்கட்டைகளாக ஒரு சிலர்கள் அங்கே மாறிவிட்டார்கள். இன்னும் சிலர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மக்காவுக்கு போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னாவை திறந்து கொடுப்பான். அவகாசம் அளிக்கப்படாத கயவர்கள் ஒரு பக்கம், அவகாசம் கொடுக்கப்பட்டவர்கள் இன்னொரு பக்கம், ஜன்னாவுக்கு பறந்தவர்கள் இன்னொரு பக்கமாக யுத்தம் முடிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த யுத்தத்தில் நம்ம படிக்கிற பாடம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை படிச்சு தர்றான். என்னண்டா, இதுதான் வெற்றி. அல்லாஹ் ஒருவருக்கு உதவி செஞ்சால், வலக்கது நஸரகுமுல்லாஹு பிபத்ர், பத்ர்ல அல்லாஹ் திட்ட
திட்டமா உங்களுக்கு உதவி செஞ்சேன்றான். அது என்ன திட்டமா உதவி செய்யறேன்னு சொன்னா, டீம் சின்னது, ஆயுதம் கம்மி, பசி, ரமலான் 17 நோம்பு பிடிச்சவங்க எங்களை மாதிரி இல்லை. இரவுல நின்று தொழுது ரொம்ப வயிறு முட்டை சாப்பிட்டா இரவு நின்று தொழ மாட்டாங்க. அவங்க தூக்கம் கம்மியாயிட்டு சாதாரணமாகவே பலகீனப்பட்டுட்டாங்க. ஏன் அல்லாஹ் இவ்வளவு பலகீனத்தை கொண்டு வர்றான்? அல்லாஹ் சுன்னத்தல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கபில் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீல. அல்லாஹ் சொன்ன அல்லாஹ்வுடைய சுன்னத்து கடந்து விட்டது, போய்விட்டது. அல்லாஹ்வோட சுன்னத்து என்ன தெரியுமா? ஒரு டீமுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும்னு நாடினா அவங்கள ரொம்ப பலகீனமாக்குவான். உலக பார்வையில் வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்து, அதாவது பெரிய பெரிய அந்த வாரை பற்றி ஆய்வு பண்ணுறவங்களாம் என்ன சொல்லுவாங்கண்டா, என்ன எவ்வளோ ஐட்டம் இருக்குன்னு கேட்பாங்க, எவ்வளோ பலமான விஷயங்களாக இருக்குது எல்லாம் கேட்பாங்க. அதுதான் வின் ஆகும்ன்றுவாங்க. ஆனால் ஈமான் தான் வின் பண்ணும் என்ற செய்தி அல்லாஹ் எப்படி கொண்டு வருவான் தெரியுமா? ஒரு டீம் அல்லாஹ் ரொம்ப வீக் ஆக்கிட்டான்னு அர்த்தம், அவங்க கையில் ஆயுதத்தை கொடுக்கலன்னு அர்த்தம், அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லைண்டா, அவங்க பசியில் வாடுறாங்கண்டா, அவங்க பட்டினியில் இருக்கிறாங்கண்டா, அவங்க நாவல அல்லாஹ், அவங்க கல்பு நிறைய அல்லாண்டா, வல்லாஹி அவங்க வெற்றி பெறுவாங்க. இதுதான் ஈமானுடைய பாடம் சகோதரர்களே. வல்லாஹி இது வரலாறு, இது வரலாறு. அவங்க கையில ஒன்னையும் கொடுக்கல, நோ ஃபைனான்ஸ், ஜீரோ பேலன்ஸ். அவங்க கையில ஆயுதம் இல்லை. உலகம் நம்புற அத்தனை சாதனங்களும் குறைஷிகள் கையில இருந்துச்சு. தாராளமான ஒட்டகம், எவ்வளவு சாப்பிடலாம். இந்த பக்கம் சாப்பிடவே இயலாதவங்க, அங்க சாப்பிடுறவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணினா என்ன, 3 பேர் சேர்ந்து ஒத்தரா கொன்றுவாங்க. அபூஜலை கொண்டது யாருன்னு நினைக்கிறீங்க? பொடியமார்கள். கொள்றாங்க, சின்ன பொடியமார்கள். அவர்கள் என்ன கேட்கிறாங்க, அபூஜகல் யாருன்னே தெரியாது மதீனத்து வாசிகள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ட வந்து கேட்கிறாங்க, அந்த அபூஜகல்ன்றானே அவன் யாரு? அபுலிக்கன் தான் அவன் பேரு. அபூஜல்னு சொல்ல யார் அவங்க காட்டுங்க. பலத்த பாதுகாப்போடு ஒட்டகத்து, அதாவது நடுவுல குதிரைக்கு மேல ஏறி அபூஜல் இருக்கிறது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் காட்டுறார் ரலியல்லாஹு அன்ஹு. அவன் தான் அபூஜல் என்ற. இந்த பொடியமார்களுக்குள்ள சுப்ஹானல்லாஹ், எங்க ரசூலுல்லாஹ்வை இவன் தானா திட்டுறாங்க. பாயிறார்கள் 2 பேரும். பாஞ்சால் ஒருவருடைய கை வெட்டிப்படுகிறது. கையை தூக்கி பின்னாடி போட்டு விட்டு, அவருடைய கை தொங்குது, பின்னாடி போட்டு விட்டு அவரை காலி பண்ணுவது வரைக்கும் போய் காலி பண்ணி முடிக்கிறார்கள். அல்லாஹ் அப்படின்னு அவர்களும் இறந்து போறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் அந்த சபையில் பார்க்கிறவர்கள் ஆச்சரியமாகுது. இது யார் இவங்க? இந்த அளவுக்கு இதே மாதிரி மலக்குமார்களுடைய அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் பதிவிடுகிறான். பதீர்ல முடிஞ்சு அரபுகள் அங்க போற நேரம், குறைஷிகள் போற நேரம், பெண்கள் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா இங்க இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடினவங்கள்ட்ட தோத்துட்டு வர்றீங்க? அது ஒரு வெக்கமா இருக்கும். ஒரு டெரரிஸ்ட கொண்டாந்து உட்கார வச்சு டேபிள்ல பேசிட்டான்னா அவனை அங்கீகரிச்சுதான் மாறிடும். அவன் என்றைக்கு காட்டுக்குள்ள இருக்கிறான் அவன் டெரரிஸ்ட். அவனை டேபிள்ல உட்கார வச்சுட்டீங்கன்னா டெரரிஸ்ட் இல்ல. இதே மாதிரி ரசூலா விரட்டி விட்டோம், இன்றைக்கு அவங்க அடிச்சு விரட்டிட்டாரு. நீங்க பெருசா போயிட்டு வந்தீங்க. அந்த பெண்களுடைய அந்த செய்தியை தாங்க முடியாம தான் உஹதுக்கு திரும்பி வருவாங்க. உஹது களம், அதற்கு திரும்பி வருவாங்க. அடுத்த பதிவு உஹது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவியாளன் என்பதை காட்டக்கூடிய அடுத்தது உஹது. சகோதரர்களை அதை நான் சுருக்கமா சொல்றேன். ஏனென்றா அந்த உஹது அஹ்ஸாப நம்ம டீட்டெயிலா பேசுவோம். உஹதை பொறுத்தளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹதுல நிக்கிற நேரம் அல்லாஹ் இப்ப என்ன ஆப்ஷன் கொடுக்குறான் தெரியுமா? எல்லாம் மகன்மார்கள் இருக்கிறாங்க. பாப்பா இறந்த பிறகு அங்கே மகன்மார்கள் ரசூலுல்லாஹ்வை கிட்ட கொண்டாந்து வைக்கிறேன். ஜபல் ருமாத் நீங்க கண்டிருப்பீங்க. உஹது மலைக்கு பக்கத்தில் சின்னதா ஒரு மலை இருக்கு. அந்த மலையில தான் ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. இங்கேருந்து இறங்கிடக்கூடாது. இது ஒரு பெரிய பாடம் உள்ள ஒரு யுத்தம். அந்த பாடத்தை சொல்வதற்குரிய நேரம் இல்லை. ஏன்னா முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் ஒரு பாடத்தை படித்து கொடுக்கிற யுத்தம். அந்த இடத்துல கனிமத்துக்கு இறங்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா கனிமத்துக்கு இறங்கினாங்க, அங்க ஒரு பிரச்சனை நடக்குது. ஆனா அந்த டீப்பா நான் சொல்லல. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபல் ருமாத் கீழே நிக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வை ரவுண்ட் அப் பண்றாங்க குஃபார்கள் கிட்ட. அவங்க யாரை தேடி வந்தாங்களோ அவர் நிக்கிறாரு. வெறும் 9 பேர், 2 முஹாஜிர்கள், 7 அன்சாரிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிற நேரம் கிட்ட வந்து அம்பாலை எறிகிறாங்க. எரிஞ்சா ஒவ்வொரு தோழருடைய நெஞ்சி போர்க்கவசம் இருக்குது. ரசூலுல்லாஹ் 2 கவசம் அணிஞ்சிருக்கிறாங்க. அதை மீறி பல்லுல போய் பட்டு பல்லு ரத்தம் போகுது, நெத்தியால ரத்தம் போகுது. ரசூலுல்லாஹ் மூர்ச்சிட்டு விழுகிறாங்க. மக்கா மதீனா முழுக்க போகுது ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. நீங்க கேள்விப்பட்ட ஃபேமஸான ஹதீஸ், ஒரு பெண் ஓடி வர்றா. யுத்தம் முடிஞ்சு சஹாபாக்கள் போற நேரம் ஓடி வர்றா.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி என்று கேட்குறார். இந்த செய்தி ஆதாரம் ரசூலுல்லாஹ் அவங்க எவ்வளோ நேசிச்சாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் கணவர் ஷஹீதாக்கப்பட்டுட்டாரு. இல்லைம்மா, அல்லாஹ்வோட தூதருக்கு எப்படி? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உங்கள் வாப்பா மௌத்தாயிட்டாரு. அல்லாஹ் அந்த பெண்ணை தெரிவு செய்து எங்களுக்கு பாடமாக எடுத்து வைக்கிறான். அவங்க வீட்டில் அவங்க மகன் மௌத்து, வாப்பா மௌத்து, கணவர் மௌத்து, இப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்த செய்தியை எங்களுக்கு ஹதீஸ் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்குது. அந்த அம்மா இதெல்லாம் கேட்குற, இன்னால் இல்லா ரசூலுல்லாஹ்க்கு எப்படி சொல்லுங்க? அதோ அங்கே ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். மதீனா எங்கும் பெருமானார் எதையும் இழக்க ரெடியாக இருந்தாங்க. பெருமானார் அவங்க இழக்க ரெடியே இல்லை. பெருமானாரை இழக்க ஹாத்தமுல் அன்பியா அவங்க கல்பல ஆழமா பதிஞ்சிருந்தாரு. அவங்களுக்கு எந்த வேதனை வர்றதை யாரும் விரும்பல. அன்சாரிகள் ஒவ்வொருவரா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் எட்டி பார்த்துறாதீங்க, வர்ற வேகமா. என்ன தோழர்கள்லாம் அங்க நிக்கிறாங்க, இங்கதான் 9 பேர் கிட்ட வந்துட்டாங்க காஃபிர். அல்லாஹ் கிட்ட கூப்பிட்டு 7 மண்டா கொண்டு பாரு பார்ப்போம், 7 மண்டா கொல்லு, இதான் அங்க சேலஞ்ச். இதெல்லாம் கண்ணால பார்த்தவங்க அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. பெருமானார் இவ்வளவு கிட்ட வந்து அவர் ஒன்றும் பண்ண முடியாம போச்சு. இதுதான் மக்கா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான காரணமா அமையுது. அல்லாஹ்வுடைய நிலடியார்களை அம்ப வீசுற நேரம் அந்த அன்சாரி தோழர்கள் நெஞ்ச நிமிர்ந்து முன்னாடி நின்று, நாங்க போறோம் யார சொல்லலாம், நீங்க வாழணும் என்றாங்க. பெருமானார் நீங்க எட்டி பார்க்காதீங்க, நெஞ்சு இங்க கொடுக்கப்படுது. ஒவ்வொருவரா கீழே உழுவுற நேரம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாயால் முணுமுணுக்கிறாங்க, ஃபில் ஜன்னா, அல்லாஹ் ஜன்னா, அவருக்கு ஜன்னா, அவர் ஜன்னாவுல 7 தோழர்களும் மெல்ல மெல்ல போய் 2 பேர் மீறாங்க. முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. 2 பேரால அடிச்சிடலாம் நினைக்கிறீங்களா நீங்க? பெருமானாருக்கு பல்லு உடைஞ்சு ரத்தம் போகுது, இங்கால நெத்தி காயப்பட்டு அதெல்லாம் சாம்பல் போடுவாங்க. 2 பேர். நீங்க நினைப்பீங்க யுத்தத்தை படிச்சுங்கண்டா ரசூலுல்லாஹ் மௌத்தாக இருக்கணும். அந்த செய்தி குஃபார்கள் அவர் இறந்துட்டார் நினைச்சிட்டாங்க, மயங்கி உளுந்தத கிட்ட வந்துட்டாங்க. ஏன் இப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து குத்தலாம் தானே, அவ்வளவு வெறியோடு நிற்கிறார்கள். இவ்வளவு பரிசு அறிவித்தவர்களுக்கு ஏன் குத்த முடியல? முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ். பக்கத்தில் இந்த 2 தோழர்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வெள்ளை வெளேர்னு உடுத்துட்டு 2 பேரை கண்டோம் யார சொல்லலாம். என்னாடி அடிக்கிறாங்க, வர்றவனை கிட்ட கூட உங்களை வரக்கூடல. அவங்கள மதீனால எங்கேயுமே கண்டது இல்லையே. யார சொல்லலாம், உங்க பக்கத்துல 2 பேர் நின்றாங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிப்ரீல் மீகாயில் அல்லாஹ் எனக்கு அனுப்பி வைத்தான். என்ன அடி, துரத்தி அடித்தார்கள். ஹாத்தமுல் அன்பியா, அவர் மீது கை வைக்க முடியாது என்பது திரும்ப நிறுவப்பட்டது. அவர்கள் ஓடினார்கள். ஏதோ ஒரு பலம் இருக்கிறது, இவர் சாதாரணமாக சிரித்து பேசுகிறார், எல்லோரோடும் இரக்கமாக நடக்கிறார், அவரை கொலை செய்யவே முடியாது என்ற உணர்வு மெல்ல மெல்ல மக்காவுடைய மக்களுக்குள் போய் அது ஈமானாக மாறி அவர்கள் தீனுல் இஸ்லாத்துக்குள் அவர் சாரையாக வருவதற்கு இதெல்லாம் அடிப்படையாக அல்லாஹ் போடுகிறார். இதுதான் அடிப்படை சகோதரர்களே. இஸ்லாம் யுத்தம் என்பது வெறித்தனமாக போய் சூறையாடுவதற்கோ நாட்டு பிடிப்பதற்கோ இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த யுத்தத்தில் கயவர்களுக்குரிய பாடத்தை நடத்திவிட்டு மீதமுள்ளவர்களை இஸ்லாத்துக்குரிய அழைப்பு அறைக்கூவலாக யுத்தம் மாறி இருக்கிறது. அதுதான் யுத்தம் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாடங்களை நமக்கு வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இவைகளை எல்லாம் நாம் படித்து குருடர்களாக மாறுவதற்கல்ல, இவைகளை கொண்டு நாம் ஈமானை புதுப்பித்துக் கொண்டு இரவு நேரத்தில் நாம் தொழுகிற நேரம் அல்லாஹ் நமக்கு ஆஃபர் தந்த மாதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் இது ஆஃபருடைய மாதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆஃபர்ல நாம் அல்லாஹ் ஜன்னாவை திறந்து கூப்பிடுகிறான், வாருங்கள் வாருங்கள் என்கிறான். இந்த நேரத்தில் தலையை திருப்பி கொண்டா எப்படி இருக்கும் சகோதரர்களே? அல்லாஹ் ஜன்னாவுக்கு கூப்பிடுகிற நேரம் வேணாம் என்று சொன்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரவுகள் எல்லாம் மிக புனிதமான இரவுகள். வானலோகம் அமர்கலமாக இருக்கிறது. ஏன் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா இஸா ஜா ரமலான், பூமியிலே ரமலான் வந்து விட்டால் ஜன்னாவுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, அது அமர்கலமாக அங்கே நிற்கிறது. வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரக வாயில்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. வசுஃபிதத்து ஷயாத்தி,
ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சௌமை பற்றி சொல்கிற நேரம் என்ன சொல்கிறான்? அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பி. சௌம் எனக்கு, நோன்பு எனக்கு, இவ்வளவு கூலியை நான் தரமாட்டேன், உன் வேதனைக்கேற்ப நானே கூலியாகிறேன் என்கிறான் அல்லாஹ். நான் தருகிறேன் என்கிறான். எவ்வளவு என்று நிர்வகிக்காமல் அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மாதம், திருக்குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஈமானை புதுப்பித்துக் கொண்டு இபாதத்துகள் ஈடுபட வேண்டுமே தவிர இதுல நம்ம காமு குசாலா சோம்பேறிகளாக நின்றோம்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கதான் கோவப்படுற இடம். தொழுவுறதுக்கு வந்துட்டாங்க, அப்பா அல்லாஹ் சந்தோஷப்படுறானான்னு கேட்டா இல்ல, தொழுகையில குஷுவோட இருந்தாதான் சந்தோஷம். தொழுவுறதுக்கு வந்தாங்க ரசூலுல்லாஹ் பள்ளியில, அந்த முனாஃபிக்குகள் தொழுந்தாங்க, ஆனா காமு நின்றார்கள், குசாஹா சோம்பேறிகளாக நின்றார்கள். அல்லாஹ் அவர்களோட கோவப்பட்டார். அல்லஸீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஊன் அல்லஸீன ஹும் யுராஊன். அவர்கள் பிற மக்களுக்கு காண்பிப்பதற்கு தொழுதார்கள், அவர்கள் பொடுப்போக்காக தொழுதார்கள். தொழ வந்துட்டாங்க, எக்ஸெப்ட் ஜன்னா நோ ஃபவைலுல் லில் முஸல்லீன். அல்லாஹ் அந்த தொழுகையை தூக்கி வீசினான். அந்த தொழுபவருக்கு கேடு உண்டாகட்டும் என்றான் அல்லாஹ். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் சகோதரர்களே. நாம் நம்மளை திருப்தி கொள்ளும் அளவுக்கு நாம் மிக பெரும் இபாதத்து செய்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மாஷா அல்லாஹ் ஒரு சில விடயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். உங்களோட பழகினேன், அதாவது மாஷா அல்லாஹ் அஹ்லாக்கில் அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் நல்ல அஹ்லாக்குடையவர்களாக நிற்கிறீங்க. இது ஜன்னாவுக்குரிய மிக பெரும் வாயல்களை திறந்து தரும் சகோதரர்களே. மன்னிப்பும் உதவியும் விட்டு கொடுப்பும் பிற மக்களோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களும் ஜன்னாவுக்குரிய வாயல்களை திறக்கும். எங்களுடைய இபாதத் நாங்கள் இன்னும் பேணுதலாக நடத்தணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவனுக்கு நாம் இறைவனோட பேசுவதற்கு தனிமையான நேரங்களை ஒதுக்கி கொள்ளணும். அல்லாஹ்வோட நிறைய நேரம் நாம் பேச பழகணும். அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நாம் நெருக்கமான ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனிப்பட்ட ரீதியாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிந்தால், பரக்கத்து செய்தால், இந்த குவைத்துடைய பாதையில் அவர் நடக்கிற நேரம் நீங்கள் நினைக்காதீர்கள் அவர் சாதாரண மனிதன் என்று. அவருக்கு பணம் இருக்காது. அல்லாஹ்வுடைய பரக்கத் பொருந்திய மனிதனாக அவர் இருந்தால் அது வேறு சகோதரர்களே. அதை நாம் படித்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தார், ஹாஜரா ஸலாமுன் அலைஹா எப்படி பரக்கத்தை கொடுத்தார். அல்லாஹ் அந்த வாயிலை இன்னும் பூட்டவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதாவது சில மனிதர்கள் வருவார்கள், பரட்ட தலையோட அக்பர் அந்த பாலைவனத்தில் போகிற நேரம் என்ன நடக்கும்னா முடியெல்லாம் அப்படி தாடியெல்லாம் சுருண்டு போயிடும். சுருண்டு போயிடும்னா தூசியில் அந்த அஸ்கர் அக்பர் அண்டுவாங்க, அந்த தூசியில். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான மனிதர்களை யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. அவர் அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் எப்படி பதில் கொடுப்பான்ன்றாங்க. மதுஃபூன் பில் பாப், அதாவது கதவுகள் எங்கேயாவது போனால் விரட்டுவாங்க. இவர் என்னப்பா பெரிய கண்ணியமானவர் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு சோஃபாவில் உட்கார வைப்பாங்க, இவரை விரட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க கை ஏந்தினா அல்லாஹ் அவங்கள வெறும் கையோட விட மாட்டான் என்றார். அவர் உலகத்துக்கு பார்ப்பதற்கு பெரியவர்களாக இருக்க மாட்டார், ஆனால் அல்லாஹ்வோடு அவர்கள் வைத்த உறவு அது தனியாக இருக்கும். அல்லாஹ்விடம் இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடம் உங்களுடைய தக்வா, அந்த தக்வாவுக்கு தான் அல்லாஹ்விடம் கண்ணியம் இருக்கிறது. உலகத்தில் நிறைய கண்ணியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்விடம் சங்கை உள்ளவர்களாக இருக்கணும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் மரணத்துக்கு முன்னாடி எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்கிற நேரம் திருப்தி கொண்டதாக, அல்லாஹ் எங்களை திருப்தி அடைந்தவனாக அவனை சந்திக்கணும். அந்த சந்திப்பு நடக்க போகிறது. அது எப்ப என்று எதிர்பார்த்தவர்களாக மூமின்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பூமி அற்பம் சகோதரர்களே. எங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும், நாங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிற நேரம் திடீரென்று ஒரு நாள் மலக்குல் மௌத் எங்கள் ரூஹை எடுத்துட்டு போயிடுவார். அது என்ன டேட், அது என்ன நாள்னு தெரியாது. ஃபோனில் எத்தனையோ பேருடைய ஜனாசாக்களை வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம். ஒரு நாள் வரும் என் வாட்ஸ்அப்பில் ஜனாசாவை எனக்கு பார்க்க விளங்காது, ஏன்னா நான் மௌத்து, எல்லோரும் பார்ப்பாங்க மௌத்தாகிட்டாங்க. அந்த நாள் வேலை முடிஞ்ச பிறகு வருமா? இல்லை. எங்கள் வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு வருமா? இல்லை. எங்கள் வீடு கட்டினத்துக்கு பிறகு வருமா? இல்லை. எங்கள் வாகனம் எங்கள் ஆசை நிறைவேறினதுக்கு பிறகு வருமா? இல்லை. இந்த எப்போ வரும் என்று தெரியாது. அது திடீரென்று வரலாம் சகோதரர்களே. சிரிச்சிட்டு போனவர் பாப்பா வீட்டுக்கு வருகிற நேரம் ஜனாசாவாக வருகிறார். சகோதரர்களே, கொரோனா டைமில் ஒரு சகோதரர் இலங்கையில் மெசேஜ் போட்டிருந்தார். எங்கள் குடும்பம் தான் எனக்கு பிறகுதான் தெரியும். அப்போ அந்த மெசேஜ் போட்டிருந்தார், ஒரு பிராண்டட் பெம்பர்ஸை போட்டு. நான் ஒய்ஃப்கிட்ட பேசினேன், இந்த காலத்தில்
எல்லாமே லாக்டவுன் பண்ண டைமில் இந்த பிராண்ட் பெம்பஸை போட்டிருக்கிறாரு அப்படின்னு நான் கேட்டேன். வேற ஒன்றும் விமர்சிக்கலை, அது கிடைக்குமான்னு கேட்டேன். சகோதரர்களே, அவர் ஏன் அப்படி போட்டாருன்னா அவங்க பிள்ளைக்கு அது எலர்ஜிக் ஆயிரும். அதனால் அந்த பிராண்ட் பெம்பஸ் போட்டவர் அந்த பிராண்ட் இருக்குதான்னு கேட்டிருந்தார். அவர் கேட்டு ஒரு மாதமெல்லாம் இருக்கல. அந்த கொரோனா சீசனில் அவர் ஜனாசாவுக்கு நாங்கள் மிகுந்த கஷ்டத்தோடு அரசாங்க பெர்மிஷன் எடுத்து போனோம். என்னாச்சு, வாயில் புண்ணு வந்துருந்துச்சு. அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பல பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தவர். அவங்களுடைய பிள்ளைகள் 5 பேர். என்னாச்சு, வாயில் ஒரு புண்ணு. அதுக்காக அவர் என்ன பண்ணாரண்டா, அகத்திக்கீரை கீரைகள்லாம் எடுத்து புண்ணு இதாக்குவோம், அவ்வளோதான். ஆனால் புண்ணு அவருக்கு நிறைய காஃபி குடிப்பார். புண்ணு பெருசாகிட்டு என்னென்னு விலங்கல்ல. கொரோனா டைம் பக்கத்துள்ள ஆஸ்பத்திரி கொண்டு போனால் அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து கொஞ்சம் சந்தேகப்பட்டு அதை விட பெரிய ஆஸ்பத்திரி, அதுலேருந்து பெரிய ஆஸ்பத்திரி என்று கொண்டு போய் அவரை கடைசியில் எல்லாமே ஒரு சில நாட்களுக்குள்ள கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவருக்கு எல்லாம் கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கிற நேரம் அவருடைய பிள்ளைகளோட பேச சொல்கிற டைமில் வைஃப் இல்லை வீட்டுக்கு வந்தே பேசிடுவோம் அப்படின்ட்டாரு. அந்த நேரத்தில் அவருக்கு நியூமோனியா வருகுது, அவர் இறந்து போகிறார். ஜனாசா வீட்டுக்கு கொண்டு வந்தா பாப்பாவை பார்க்கறதுக்கு இந்த சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நான் அந்த காட்சி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். போயிட்டு வாராண்டு வீட்டில் இருந்து நடந்து போனவர் திரும்ப தோள்களில் கடைசி பயணம் போகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான ஜனாசாக்கள் ஏராளம் பார்க்கிறோம். இந்த உலகம் இது எங்களுக்கு உத்தரவாதம் இல்லை சகோதரர்களே. இது மத்தாஉல் குரூர், மத்தாஉல் குரூர். கல்புல ஆழமா போடுங்க, இது ஏமாற்றம் என்று அல்லாஹ்வுடைய ஸ்டைல்ல அல்லாஹ் என்ன சொல்றான், இது ஏமாற்றம், நீங்க ஏமாந்துருவீங்க, இது ஏமாறுற இடம், இது ஏமாறும். இது ஒரிஜினல் இல்லை, இது லோக்கல் ப்ராடக்ட், இது டூப்ளிகேட் ப்ராடக்ட். ஒரிஜினல் ஜன்னா, ஒரிஜினல் ஜன்னா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இதை கல்பல ஆழமா பதிய வச்சு ரஹ்மான் அங்க தருகிற வாய்ப்புகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அதனால் இந்த துனியா அதுவும் அழிய போகிறது. எங்களுக்கு முன்னாடி உள்ளவர்களை இந்த மண்ணுக்கு கீழ் போட்டு நாங்கள் புதைத்து விட்டோம். மண்ணுக்கு மேலிருந்து நாங்கள் இன்றைக்கு தொழுகிறோம். எங்களுடைய சந்ததி எங்களை மண்ணுக்கு கீழ் போட்டுவிட்டு அவர்கள் வாழுவார்கள். இதுதான் துனியாவுடைய ஸ்டைல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மான் எங்களை பொருந்து கொள்வதற்காக வேண்டி இந்த பூமியில் இந்த தீனை படித்து ஈமான்தாரிகளாக மாறி எவ்வளவு நல்லவர்களாக மாற முடியுமோ அவ்வளவு நல்லவர்களாக மாறி அல்லாஹ்விடத்தில் சிறந்த பெருபேறுகளை பெறக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. என் பேச்சுள்ள பிழைகளை மன்னித்து அருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் தஸ்லீமன் கஸீரன் கஸீரா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.